Hello students, welcome to Hiba Max 10 Standard Max Important Questions 5 marks பார்த்துட்ருக்கோம் day 5. So revision sums day 4 வரைக்கும் முடிச்சிட்டிங்கன்னா மறக்காம comment section எழுதிருங்க. And day 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணலன்னா kindly day 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. Description boxல வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப் சேனல்லையும் டெய்லி வீடியோஸோட லிங்க் அதில் கொடுத்துடுவேன். பிளேலிஸ்ட்டும் கொடுத்துருவேன். ஸோ கண்டிப்பாக 10th ஸ்டாண்டர்டுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஜாயின் பண்ணிடுங்க. சரியா? Day 5ல உள்ள 5 சம் பார்க்க போறோம். A வந்து -3,0, B 10, -2, C 12, 3 are vertices of triangle ABC. Find the equation of altitude through A and B. ரெண்டு கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இப்போ டயக்ராம் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ABC இருக்கு. அவங்க என்ன சொல்றாங்க? altitude through A and B. அப்ப Aல இருந்து ஒரு altitudeனா பெர்பெண்டிகுலரா வந்து மீட் பண்ணணும். இது வந்து Dன்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி B கேட்குறேன்னா Bல இருந்து ஒரு லைன் பெர்பெண்டிகுலர் to AC. இப்போ இதோட ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும்னா 2 பாயிண்ட் வேணும், இல்லை ஒரு பாயிண்ட் ஒரு ஸ்லோப் வேணும். இந்த கண்டிஷன்ஸ்லாம் இருக்கு. இப்போ ஏவோட பாயிண்ட் என்ன அவங்களே கொடுத்துட்டாங்க, -3,0. இப்போ டியோட பாயிண்ட் ஆர் ஸ்லோப் வேணும். டிக்கு பாயிண்ட் எடுக்க முடியாது, ஏன்னா ஆல்டிடியூட் மீடியன் கிடையாது. மீடியன்னா மிட் பாயிண்ட் எடுப்போம், கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது, அதனால தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ டின்றது ஆல்டிடியூட்னால பர்பெண்டிகுலர்னா பிசியோட ஸ்லோப்புக்கு பர்பெண்டிகுலர் எடுத்துட்டா 1.1 ஸ்லோப், அதே தான் ஈகோ. சரியா? ஸோ ஃபஸ்ட்டு சொல்யூஷனில் கிவன் ஏபிசி என்னன்னு எழுதிடலாம். C12, 3, B10, -2. இப்போ ஃபஸ்ட்டு நான் என்ன எடுக்க போகிறேன்னா equation of altitude through A. கிளியரா? equation of altitude through A. அப்போ A பாயிண்ட் இருக்கு. இப்போ D ஓட ஸ்லோப் வேணும். அப்போ என்ன பண்ணணும்? ஸ்லோப் ஆஃப் BC முதல்ல கண்டுபிடிக்கணும். B ஓட பாயிண்ட் 10, -2, C ஓட பாயிண்ட் 12, 3. இப்போ ஸ்லோப் ஃபார்முலா எழுதிக்கலாம். y2 - y1 by x2 - x1, x1 y1, x2 y2. So 3 minus into minus plus 2 divided by 12 - 10, 5/2. இது வந்து ஸ்லோப் ஆஃப் பிசிக்கு நமக்கு என்ன வேணும்? perpendicular slope of BC. perpendicular slope of BC is equal to -2/5. இதை ரெசிப்ரோக்கல் பண்ணும், ப்ளஸ்ஸாக இருக்கிறது என்ன ஆகிடும்? மைனஸாக மாறிடும். நம்ம டைரெக்டாக எழுதுனா போதும், அது ஃபார்முலாலாம் சப்ஸ்டியூட் பண்ணலாம், எழுதணும்லாம் இல்லை. இப்போ ஸ்லோப் ஆஃப் பர்பெண்டிகுலர் ஸ்லோப் ஆஃப் BC is equal to -2/5, which means slope of AD. ADயோட ஸ்லோப் என்ன? -2/5. ஏவோட பாயிண்ட் என்ன? அதையும் எழுதிக்கலாம். -3, 0. இப்போ 1 slope 1 point formula. y minus y1 is equal to m into x minus x1. y minus y1, இது x1, இது y1. y minus 0 is equal to -2/5 into x minus of -3. y minus 0, y. கீழே இருக்க 5 மேலே கொண்டு வந்துடலாம். -2 into x, minus into minus plus 3. Next line la 5y is equal to -2 inside கொண்டு போயிடலாம். -2x, -2 3s are 6. இப்போ x வேல்யூ முன்னாடி மைனஸ் இருக்கனால இந்த டேர்ம்ல இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். அப்போ 2x ஆல்ரெடி ப்ளஸ் 5y இருக்கு, -6 இன்சைட் வந்தால் +6 is equal to 0. இதுதான் required equation of AD, அதாவது altitude through A. அடுத்தது B லைனோட ஈக்குவேஷன் கண்டுபிடிப்போம். ஏசியோட ஸ்லோப்புக்கு பர்பெண்டிகுலர், அது வந்து பிஇயோட ஸ்லோப்புன்னு எடுத்துட்டு சேம் B பாயிண்ட் வச்சுட்டு சால்வ் பண்ணுவோம். இப்போ நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்க போகிறோன்னா ஈக்குவேஷன் ஆஃப் பிஇயோட ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ ஸ்லோப் ஆஃப் ஏசி என்னன்னு வேணும், அதோட பர்பெண்டிகுலர் தான் நமக்கு பிஇயோட ஸ்லோப் இல்லையா? ஸ்லோப் ஆஃப் ஏசி A பாயிண்ட் -3, 0, சியோட பாயிண்ட் வந்து 12, 3. இப்போ ஸ்லோப் கண்டுபிடிக்கலாம். y2 - y1 divided by
x2 minus x1, x1 y1 x2 y2. y2ன்றது 3, 3 minus y1 வந்து 0, x2ன்றது 12, minus of minus 3 வந்து x1. அப்போ 3 by 12 minus into minus plus 15, 3 by 15, 3 1 time, 3 5 times. So 1 by 5. இது வந்து slope of AC, correctா? Slope of AC. இப்போ எனக்கு என்ன வேணும்? Slope of BE. So அது இதோட perpendicular form. அப்போ 1 by 5 5 ன்னு மாறிடும், plus வந்து minus ன்னு மாறிடும். சரிங்களா? இப்போ B யோட ஸ்லோப் கண்டுபிடிச்சாச்சு. B யோட பாயிண்ட் என்ன? 10, minus 2. இப்போ ஒரு பாயிண்ட் ஒரு ஸ்லோப் ஃபார்முலா. y minus y1 is equal to m into x minus x1. So y minus y1 ஓட value minus 2, which is equal to slope வந்து minus 5 into x minus x1 value 10. Minus into minus plus, so y plus 2 is equal to minus 5x, minus into minus plus 5 tens are 50. So again இங்க minus 5x இருக்கு, எல்லாத்தையும் இந்த சைடு கொண்டு வந்துடலாம். 5x plus y plus 2 plus 50 equal to இந்த சைடு வந்தா minus 50, which is equal to 0. So 5x plus y minus 48 equal to 0. இதான் required equation of BE. Altitude through B. Understand of the sum எல்லாருக்கும் அடுத்த question பார்க்கலாம். Second question, 6th lesson. The top of a 15-meter high tower makes an angle of elevation of 60 degree with the bottom of an electric pole and angle of elevation of 30 degree with the top of the pole. What is the height of the electric pole? அப்படின்னு கேக்குறாங்க. First, the top of 15-meter high tower makes an angle of elevation of 60. So வந்து tower ஒரு சைடும் டவர் அண்ட் எலக்ட்ரிக் போல் ரெண்டு இருக்கு. டவர் ஒன்று, எலக்ட்ரிக் போல் ஒன்று இருக்கு. சரிங்களா? இப்போ டவரோட மொத்த ஹைட் வந்து 15 சொல்லிட்டாங்க. இப்போ இந்த டவரோட ஹைட் வந்து எலக்ட்ரிக் போலோட பாட்டம்ல இருந்து ஒரு எலிவேஷன் இங்க இருந்து மேலே பார்க்குறோம், அது வந்து 60 டிகிரியா. அடுத்தது ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் 30 டிகிரி வித் டாப் ஆஃப் த போல். ஸோ எலக்ட்ரிக் போலோட டாப்ல இருந்து மறுபடியும் அந்த டவரை பார்க்குறோம். ஸோ இங்கே ஒரு லைன் வரணும். இது வந்து 30 டிகிரி சொல்லிட்டாங்க. ஸோ இது வந்து எலக்ட்ரிக் போல், இது வந்து டவர் 15 மீட்டர், ஏபி சிடின்னு எடுத்துக்கலாம். இந்த பாயிண்ட்டை எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம், ஏன்னா இதுவும் சேம். அதை வச்சு தான் நம்ம கண்டே பிடிப்போம். வாட் இஸ் ஹைட் ஆஃப் எலக்ட்ரிக் போல்? எலக்ட்ரிக் போலோட ஹைட் என்ன, இந்த டிஸ்டன்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. இது கண்டுபிடிக்கிறதுக்கு முதல் 15 மைனஸ் ஏஎக்ஸ் போது நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். சரிங்களா? சொல்யூஷன்ல ஏபி வந்து 15 மீட்டர், அதாவது நம்ம டவர். அதே மாதிரி ஆங்கிள் ஏடிபி வந்து 60 டிகிரி, சேம் ஆங்கிள் ஏசிஎக்ஸ் which is equal to 30 degree. இப்போ ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். இன் ட்ரையாங்கிள் ஏஎக்ஸ்சி மேலே இருக்கு பாருங்க, ஏஎக்ஸ்சி. அப்போ tan தான் எப்போவுமே வேணும். tan 30 degree is equal to AX divided by XC. இந்த XCயை வந்து நான் BDன்னு எழுதிக்கலாமா? பிகாஸ் ரெண்டுத்தோட டிஸ்டன்ஸும் ஈக்குவல். ஸோ இதை நான் என்ன பண்ணுறேன்னா நெக்ஸ்ட் லைனில் மாற்றிக்கலாம். என்ன tan 30 degree 1/√3, AX அப்படியே இருக்கட்டும், தெரியாது. எக்ஸிக்கு பதிலாக நான் பிடின்னு எழுதிக்கிறேன். நெக்ஸ்ட் லைனில் பிடி மேலே கொண்டு போயிடலாம், ஏஎக்ஸ் பக்கத்தில் √3 எழுதிக்கலாம். இது ஃபர்ஸ்ட் கண்டிஷன் கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ அடுத்த ட்ரையாங்கிள் tan 60 degree is equal to 15/BD. இன் ட்ரையாங்கிள் ஏடிபி, கரெக்டா? tan 60 degree is equal to ஆப்போசிட் வந்து AB/BD. BDயா? tan 60 டிகிரியோட வேல்யூ என்ன? √3 is equal to AB வேல்யூ 15 height of tower divided by BD. இப்போ BD அந்த சைடு கொண்டு போயிடலாமா? which is equal to 15/√3 இருக்கா?
இதுக்கு புரியுதா? BD மேலே கொண்டு போயிடுறேன், √3 கீழே கொண்டு வந்துடுறேன். இப்போ லாஸ்ட் ரிசல்ட் என்ன பாருங்க, BD is equal to AX √3. நமக்கு ஆக்சுவலாக AX தான் தேவை. நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, AX தெரிஞ்சிருச்சுன்னா ABலேருந்து AXை மைனஸ் பண்ணும்போது எலக்ட்ரிக் போலோட ஹைட் என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு AX என்னன்னு கண்டுபிடிக்கணும், அதுக்காக தான் இதெல்லாம் செய்கிறோம். ஸோ லாஸ்ட் இதில் BD is equal to AX √3ன்னு இருந்ததா, இதை வந்து BD இருக்கிற இடத்துல இப்போ சப்ஸ்டியூட் பண்ணலாம். BD இருக்கிற இடத்துல AX √3 எழுதியாச்சு, டிவைடட் பை 15 √3 ஆல்ரெடி இருக்கு. இப்போ AX வேல்யூ தானே வேணும், அப்போ √3 கீழே கொண்டு வந்துடலாம். AX is equal to 15 divided by √3 into √3. ஸோ 15 divided by √3 into √3 எவ்வளோ? 3. AX ஓட வேல்யூ இப்போ என்னது? 3 5s are 15, ஸோ 5 மீட்டர். இப்போ இந்த டயக்ராம் ஞாபகப்படுத்தி பாருங்க, இப்படி இருந்துச்சா? கிளியரா? இது எலக்ட்ரிக் போல், இது வந்து டவரு, இதோட டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து 15. இப்போ AX என்னன்னு தெரிஞ்சிருச்சு, AX வந்து 5. அப்போ டோட்டல் 15ல 5 மைனஸ் பண்ண எலக்ட்ரிக் போல், கரெக்டா? தேர்ஃபோர் AB மைனஸ் AX இஸ் ஈக்குவல் டு CDயா? எக்ஸ்பிளைன் பண்ண இல்லையா? எலக்ட்ரிக் போல் வந்து AB மைனஸ் AX, AB 15, AX வந்து 5 is equal to CD. Therefore 10 meter is equal to CD. Therefore the height of electric pole is 10 meter அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். தேர்ட் கொஸ்டின் 7th லெசன், சரிங்களா? எக்ஸாம்பிள் வந்து 7.24. A toy is in the shape of a cylinder surmounted by a hemisphere. The height of the toy is 25 centimeter. Find the total surface area. TSA என்னன்னு கேட்குறாங்க. Total surface area of the toy. If its common diameter is 12 centimeter. Diameter தான் கொடுத்துருக்காங்க. டயக்ராம் பாருங்க, கீழே சிலிண்டர், மேலே வந்து ஒரு ஹெமிஸ்பியரை அட்டாச் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெண்டுத்துக்குமே காமனான டயமீட்டர் வந்து 12 சென்டிமீட்டர். இங்கே எழுதிக்கலாம், டயமீட்டர் வந்து 12 சென்டிமீட்டர். அப்போ ரேடியஸ் வந்து 6ஆக இருக்கும், பாதி வந்து 6. ஸோ அதனால தான் இதுவும் ரேடியஸாக தான் வரும். ஸோ அது 6. அண்ட் டோட்டல் டாயோட ஹைட் என்ன கொடுத்துருக்காங்க? 25. இந்த 25ல 6ஐ மைனஸ் பண்ணிவிடுங்க, 19 வந்து சிலிண்டரோட ஹைட்டாக கிடைச்சிடும். ஸோ இப்போ கிவன் டேட்டாவில் ஹைட்டும் இருக்குது, ரேடியஸும் இருக்குது. இதெல்லாம் வச்சு TSA என்ன நம்ம கண்டுபிடிக்கணும். சொல்யூஷனில் given diameter 12 centimeter, so R is equal to 12 by 2 which is 6 centimeter. அப்புறம் height of the cylinder கண்டுபிடிச்சோம் இல்லையா, 25 minus 6 which is equal to 19 centimeter. இப்போ total surface area of a toy கண்டுபிடிக்கணும். Total surface area of the toy which is equal to CSA of the cylinder, ஏன்னா கீழே சிலிண்டர் இருக்கு, plus CSA of hemisphere. ஹெமிஸ்பியருமே இருக்கா? ஸோ சிலிண்டரோட CSA வேணும், ஹெமிஸ்பியர் தான் வேணும். அண்ட் இப்போ சிலிண்டர் கீழே ஒரு பேஸ் இருக்கு, ஸோ பேஸ் வந்து சர்க்கிள் மாதிரி இருக்கும், அதுவும் வேணும். ப்ளஸ் பேஸ் ஆஃப் த சிலிண்டர். ஸோ இது மூணுத்துக்குமே இப்போ ஃபார்முலா வேணும். CSA ஆஃப் சிலிண்டர் என்ன? 2πRH. CSA ஆஃப் ஹெமிஸ்பியர் என்ன? 2πR². பேஸ் ஆஃப் த சிலிண்டர்னா சர்க்கிள் வந்து πR². இப்போ என்ன விஷயம்னா, ரேடியஸ் எல்லாத்துக்குமே காமன், கரெக்டாக? அப்போ πR நம்ம வந்து வெளியே எடுத்துடலாம், காமனாக எடுத்துடலாம். ஸோ πR வெளியே வந்துச்சுன்னா 2 × H, இது வெளியே வந்துச்சுன்னா 2 × H, ப்ளஸ் π வெளியே போயிடுச்சு, ஒரு R வெளியே போயிடுச்சுன்னா 2 × R மட்டும் இருக்கும். π வெளியே போயிடுச்சு, 2 Rல ஒரு R வெளியே போயிடுச்சுன்னா ஒரே ஒரு R தான் இருக்கும். இப்போ ஃபார்முலாவில் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 22/7 × 6, 2 × 19, 2 × 6 plus 6. 22 × 6 வந்து 132/7 × 2 × 19, 1838 plus 12 plus 6. 132/7 × 38, 40, 50, 56.
7 8s are 56. அப்போ 132 into 8 16 25 1056 1056 centimeter square. இதுதான் therefore TSA of the toy is 1056 centimeter square. Easy calculation. At the fourth question, find the mean and variance of the first n natural numbers. So இந்த question எழுத முன்னாடி இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் ஐக்கான் செலக்ட் பண்ணிடுங்க. அண்ட் இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் ரிவிஷன் சம்ஸ்லாம் உங்களுக்கு கொடுக்குறது பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. ஸோ நிறைய லைக் வந்தால் தான் நம்ம வீடியோ நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். ஸோ எனக்கும் அது ஒரு ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும். சரிங்களா? சொல்யூஷனில் இப்போ ஃபோர்த் கொஸ்டின் பார்க்கலாம். ஃபைண்ட் த மீன் அண்ட் வேரியன்ஸ் ஆஃப் த ஃபர்ஸ்ட் n நேச்சுரல் நம்பர்ஸ். எத்தனை நம்பர்னே கொடுக்கல. ஃபர்ஸ்ட் n நேச்சுரல் நம்பர்ஸோட மீன் என்ன, வேரியன்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் மீன் கண்டுபிடிக்கலாம். சொல்யூஷனில் மீன் எக்ஸ் பார் இஸ் ஈக்குவல் டு மீன் எப்படி கண்டுபிடிப்போம்? சம் ஆஃப் all observations by number of observation. Therefore x bar is equal to sum of all natural number na enadhu 1 plus 2 plus 3 up to n natural numbers, correctங்களா, divided by number of observation என்ன n, எத்தனை நம்பர் வருதோ அதுதான் இல்லையா. sum of natural number ஓட ஃபார்முலா தெரியும் நமக்கு, என்னது n into n plus 1 by 2 and already ஒரு n இருக்கு. ஸோ n இதுதான் மீனோட வேல்யூ, மீன் ஆஃப் n natural numbers-க்கு. அடுத்தது வேரியன்ஸ் கண்டுபிடிக்கணும். வேரியன்ஸ் is equal to sigma square. வேரியன்ஸோட ஃபார்முலா எழுதிருக்கேன் பாருங்க. summation of xi square by n minus summation of xi by n whole square. இது மீனோட ஸ்கொயர், இது xi square by n. இப்போ xi whole square இருக்கா அப்படின்னா அர்த்தம் sum of square of natural numbers. அப்போ 1 square plus 2 square plus 3 square up to n square divided by ஒரு n இருக்கு மைனஸ் இது வந்து நம்மளோட மீன். அப்போ n into n plus 1 by 2 இப்போ தான் கண்டுபிடிச்சோம் இல்லையா, into 2n whole square. இப்போ sum of square of natural numbers ஓட ஃபார்முலா நமக்கு தெரியும், n into n plus 1 into 2n plus 1 divided by 6 and already ஒரு n இருக்கு. இப்போ இதை ஸ்கொயர் பண்ணணும். நெக்ஸ்ட் டேர்ம் எழுதும் போது பாருங்க இந்த n கேன்சல் ஆகிடும். அப்போ வெறும் n plus 1 whole square. அப்போ வந்து இது a plus b whole square, a square plus 2 into a into b plus b square divided by 2 square என்னது 4. சேம் இங்கேயும் பாருங்க n என்ன பண்ணிடலாம், கேன்சல் பண்ணிடலாமா. இப்போ இது ரெண்டு மட்டும் மல்டிபிள் பண்ணால் போதும். அப்போ n into n 2n square plus 1 டைம்னா n plus 1, அப்போ சேம் 2n plus 1 எழுதிக்கலாம் divided by 6 மட்டும் இருக்கும் மைனஸ் இங்கே n square plus 2n plus 1 divided by 4 இருக்கு. இப்போ இது ரெண்டுத்தையும் எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுத்தால் தான் சால்வ் பண்ண முடியும். 6 டேபிள்லையும் 12 வரும், 4 டேபிள்லையும் 12 வரும். அப்போ இது இன்டூ 2 பண்ணிக்கலாம். இது ஃபுல்லாத்தையும் இன்டூ 2, இது இன்டூ 3, இது கம்ப்ளீட்டாக இன்டூ 3 அண்ட் இங்கே 1n plus 2n இது டோட்டலாக 3n கன்சிடர் பண்ணிக்கலாம். லைனில் இந்த 2 into 3 into மட்டும் பண்ணியிருக்கேன். அந்த 2n plus n 3n மாற்றி எழுதியிருக்கேன். இப்போ இன்சைட் மல்டிபிள் பண்ணலாமா. 2 2s are 4n square, 2 3s are 6n, 2 1s are 2, மைனஸ் 3 உள்ளக்க மல்டிபிள் பண்ணணும். அப்போ மைனஸ் 3n square minus into plus minus 6n minus into plus minus 3 divided by 12. 4n square இங்கே ப்ளஸ் வரணும். 4n square minus 3n square n square plus 6n minus 6n cancel. 2 minus 3 அப்போ minus 1 by 12. இதுதான் வேரியன்ஸோட வேல்யூ. வேரியன்ஸ் is equal to n square minus 1 by 12. அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த சம் எல்லாருக்குமே ரொம்ப ஈஸியான சம், ட்ரை பண்ணிடுங்க. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். Fifth question, 2 dice are rolled together. Find the probability of getting a doublet or sum of faces as for. Doublet na enna 1, 1, 2, 2 ஒரே மாதிரி வரணும். Sum of faces as 4 அப்படின்னா நம்மளோட உள்ள இருக்க ஈவெண்ட்ஸை ஆட் பண்ணும்போது நமக்கு ப்ளஸ் பண்ணால் 4 கிடைக்கணும். இதுதான் சரியா. சொல்யூஷனில் 2 dice rolled, கரெக்டா.
2 dice rolled அப்படின்னா sample space என்ன இருக்கும் 1,1 up to 1,6 அப்புறம் 6,1 ல இருந்து 6,6 வரைக்கும் இருக்கும். ஸோ n of s வந்து 36. இப்போ ஈவென்ட்ஸ்க்கு வரலாம். Let A be the event of getting a doublet. So doublet na என்னன்னு already explain பண்ணிட்டேன். அப்போ A is equal to எப்படி வரும் 1,1 2,2 3,3 4,4 5,5 6,6. So n of A வந்து 6. அப்போ P of A கண்டுபிடிக்கணுமா? P of A வந்து n of A by n of S which is 6 by 36. இப்போ அடுத்தது B. B என்ன எழுதணும்? B is the event of getting sum of faces as 4. Let B be the event of getting face sum of 4. அப்போ B is equal to 1,3 1 plus 3 4 2,2 2 plus 2 4 3,1. அடுத்தது எல்லாம் 4 plus 1 பண்ணாலே 5 வந்துடும். ஸோ எடுத்துக்க முடியாது, இந்த 3 தான். அப்போ n of B is equal to 3. P of B கண்டுபிடிக்கணுமா? P of B is equal to n of B by n of S which is equal to 3 by 36. இப்போ லாஸ்ட்டாக A intersection Bயும் கண்டுபிடிக்கணுமா? ரெண்டு டேர்மில் இருக்கிறது. டபுளெட் வந்து 2,2 இருக்குது பாருங்க. இதில் 2,2 இதுலேயும் இருக்குது. ஃபஸ்ட்டு கேஸுமே 2,2 இருக்கும் டபுளெட்டில். ஸோ ஒரே ஒரு டேர்ம் இருக்குது. அப்போ n of A intersection B வந்து 1. சேம் P of A intersection B is equal to n of A intersection B by n of S which is 1 by 36. இப்போ நான் என்ன கண்டுபிடிக்கணும்? R தான் கொடுத்துருக்காங்க கொஷினில். நெக்ஸ்ட் கொஷினில் R கொடுத்துருக்காங்க. Rனா A யூனியன் B கண்டுபிடிக்கணும்னு அர்த்தம். ஸோ என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? P of A யூனியன் B ஃபார்மில் எழுதிக்கலாம். P of A plus P of B minus P of A intersection B. P of A ஓட வேல்யூ என்ன? 6 by 36. P of B ஓட வேல்யூ 3 by 36. P of A intersection B வேல்யூ என்ன? 1 by 36. 6 plus 3 9 9 minus 1 8 8 by 36. இப்போ 8 by 36 வந்து 4 டேபிள் கேன்சல் ஆகும். 4 2s are 4 9s are. Therefore the required probability is 2 by 9. அவ்வளோதான் இந்த சம். ரொம்ப ஈஸி, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதோட 25 சம் போட்டு பார்த்துட்டோம். ரிப்பீட்டட் 5 marks. யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக இருக்குது இந்த ரிவிஷன் சீரீஸ்ன்னு. மறக்காமல் இந்த வீடியோஸ்கெல்லாம் லைக் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல் ஐக்கான் செலக்ட் பண்ணிவிடுங்க. வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஸோ அதுலேயும் போய் ஜாயின் பண்ணிடுங்க. 10th ஸ்டாண்டர்டுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.